வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ரீசெண்டாக நான் ஆம்பூருக்கு போனது தான். இந்த ட்ராவல் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். இந்த ட்ராவலில் நான் என்னோடய பேபி கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ட்ராவல் எனக்கும் என் பேபிக்கும் ஃபர்ஸ்ட் ட்ராவல்னே சொல்லலாம். அவள் பிறந்து ஃபர்ஸ்ட் அவளை லாங் ட்ராவல் இது தான் கூட்டின்னு போயின்னு இருக்கிறோம். நாங்கள் ட்ரெயினில் ஏசி கோச் தான் புக் பண்ணி ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த ட்ராவலில் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ராவலில் பேபிக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஒரே பேக்கில் நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இருந்தேன். இந்த பேபி டைப்பர் பேக்கில் நான் என்னென்ன எடுத்துன்னு போனேன், எந்த மாதிரி டைப்பர் பேக் நம்ம சூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போகலான்னு கம்ப்ளீட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ எல்லா நியூ மாம்ஸ்க்கும் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஆம்பூருக்கு ரீச் ஆனே அங்கே ரொம்பவே ஈவினிங் ரொம்ப மழை இருந்துச்சு. ஸ்டேஷனில் 15 to 20 minutes வெயிட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் மழை கம்மியான பிறகு தான் நாங்கள் வீட்டுக்கே கிளம்பணும். இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே திருவிழா அன்றைக்கி தான் வீடியோ எடுத்தது. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊர் திருவிழானா ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அந்த ஒரு நாள் நம்ம ஊர்லேருந்து வெளியில் போய் வேலை பண்ணுறவங்க எல்லாரும் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் எவ்வளோ பேர் மீட் பண்ணுவோம். எங்களுக்கும் அதே மாதிரி தான். சாமியை வரவேற்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கோலாட்டம், சிலம்பாட்டம், புலியாட்டம்னு ஆடின்னு வருவாங்க. ப்ளஸ் கிராக்கர்ஸ் அதெல்லாம் வெடிக்குவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலாக இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் கூட இதெல்லாம் ஆடின்னு வருவாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வீடியோ எடுத்து இங்கே அட்டாச் பண்ண முடியல. ஆனால் சேனலில் லைவ் போட்டுருக்குறோம். அதோட வீடியோஸ் நான் கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சாமி கிளம்புன பக்கம் பூஜைலாம் ஆனனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாரும் வீட்டாண்ட சாமி அவங்கவுங்க வீட்டில் பூஜைலாம் தந்து முடிச்சோன்னே மத்தியானம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே மோஸ்ட்டாக எல்லார் வீட்டில் நான்வெஜ் விருந்து தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் எப்போவுமே பிரியாணி ஆளை வச்சு தான் செய்வோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வெளியிலேருந்து தர வச்சிட்டோம். ஒன்ஸ் வீட்டில் லன்ச் எல்லாம் முடிச்சோன்னே கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் ட்ரெயினுக்கு கிளம்பணும். அதனால் கோயிலுக்கு ஒரு 3 o'clock அப்படி போயிருந்தோம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால், குழந்த பிறந்து இல்லைன்னா சின்ன ஒரு சர்டன் ஏஜ் குழந்தை வைக்கும் நம்ம அவங்கக்கிட்ட தந்தோன்னா அவங்க சாமிக்கிட்ட வச்சு தருவாங்க. அதே மாதிரி தான் என்னோடய பேபியும் நான் தந்து சாமிக்கிட்ட வச்சு கூட்டுன்னு வந்தேன். உங்கள்லேருந்து எவ்வளோ பேர் இந்த ஆம்பூர் திருவிழாக்கு போகிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே போன டைம்க்கே ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் மேலே இன்னும் ரஷ் ஆகிடும். போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற லக்கேஜெலாம் எடுத்து திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா அங்கே முக்கால்வாசி ஜனம் எல்லாரும் இந்த திருவிழா முடிச்சிட்டு போகிறவங்களா தான் இருந்தாங்க. யாரை பார்த்தாலும் கோயிலேருந்து அப்படியே டைரெக்டாக வந்தவங்களா தான் இருந்தாங்க. ஆம்பூர்னாயே பிரியாணி தான். பிரியாணி வாங்காத யாருமே போக மாட்டாங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் எல்லார் கையிலேயும் பிரியாணி பேக்கெட்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பர்சனலாக ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் இந்த பாப்பாவை வச்சுன்னு போகும்போது எனக்கு ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 10-15 minutes டிலேவாக தான் வந்துச்சு. அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் 9-9:30 ஆகிட்டு இருந்துச்சு. மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.